தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு வந்து ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் தனியாக வீடு எடுத்து தங்கி தங்கள் குடும்பத்துக்காக நாள் நேரம் பார்க்காமல் உழைத்து வருகின்றனர். அப்படிப்பட்ட ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு அவப்பெயர் பெற்றுக் கொடுப்பது போல சில பெண்கள் தாங்கள் செய்யும் உண்மையான வேலையை மறைத்து வெளி உலகத்துக்கு ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பதாக கூறி வருவது அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. செய்கின்ற தொழில்களிலோ பார்க்கின்ற வேலைகளிலோ பேதம் ஏதுமில்லை என்றாலும் சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் செய்யும் வேலை என்ன என்பதை கூட வெளியில் சொல்ல தைரியம் இல்லாதவர்கள் படித்த திறமையான பெண்கள் பணிபுரியும் ஐடி துறையை களங்கப்படுத்துவது எப்படி சரியாக இருக்கும்? ஆடம்பர வாழ்வுக்காக வழி தவறிய பெண் ஒருவர் தன்னை ஐடி ஊழியர் என்றும் அம்பத்தூரில் வேலை பார்க்கிறேன் என்று கதை சொல்லி பெற்றோரையும் உற்றாரையும் ஊரையும் ஏமாற்றி வந்த நிலையில் அவரது திடீர் மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அவரது செல்போன் தொடர்புகளை கொண்டு விசாரித்த போது அவரது வில்லங்க வேலையும் அவர் செய்த சேட்டையால் நிகழ்ந்த கொடூர சம்பவமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு சிசிடிவி காட்சியால் கொலை வழக்கில் மருத்துவர் சிக்கிய பரபரப்பான பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருவெற்றியூர் சத்துமா நகர் பகுதியை சேர்ந்தவர் நித்யா. 26 வயதான இவர் கடந்த 5 வருடங்களாக அம்பத்தூரில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருவதாக தெரிவித்து வந்தார். கட்டுப்பாடற்ற ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட நித்யா கடந்த 2.5 வருடங்களாக வீட்டில் இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் அறை எடுத்து தங்குகிறேன் என கூறி தனியாக தங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு இவருக்கு கொடுங்கையூர் விவேகானந்தா காலனி 6வது தெருவை சேர்ந்த 28 வயதுடைய பாலமுருகன் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடி வந்த பாலமுருகனுடன் அம்பத்தூரில் வீடு எடுத்து லிவிங் டுகெதர் என்ற முறையில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு கடந்த 2 மாதமாக கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் 5வது தெருவில் வீடு எடுத்து நித்யா மற்றும் பாலமுருகன் இருவரும் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நித்யாவை பார்ப்பதற்காக அவரது பெற்றோர் கொடுங்கையூரில் உள்ள வீட்டிற்கு வந்து சென்றனர். கடந்த 5ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் நித்யா தனது பெற்றோர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், அதனால் நீ வீட்டில் இருக்க வேண்டாம் என கூறி பாலமுருகனை வெளியே அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அன்று மாலை 5 மணி அளவில் பாலமுருகன் மீண்டும் வீட்டிற்கு வரும்போது வீட்டின் கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது விஷம் உட்கொண்டு நித்யா மயக்க நிலையில் இருந்தது கூறப்படுகிறது. உடனடியாக பாலமுருகன் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளார். அவர்கள் வந்து நித்யாவை பரிசோதனை செய்துவிட்டு நித்யா இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் இது குறித்து கொடுங்கையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கொடுங்கையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நித்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நித்யாவின் பெற்றோர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நித்யா ஒரு பையனோடு பழகி வருவது மட்டுமே தெரியும் என்றும் லிவிங் டுகெதர் முறையில் இருப்பது தெரியாது என்றும் நித்யாவிடம் 25 சவரன் நகைகள் இருந்தது, அதனை காணவில்லை, பாலமுருகன் எனது மகளை கொன்றுவிட்டு நகைகளை எடுத்திருக்கலாம் என நித்யாவின் பெற்றோர் புகார் அளித்ததால் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமானது. பாலமுருகனிடம் விசாரணை மேற்கொண்ட போது நித்யாவின் பெற்றோர் அடிக்கடி நித்யாவிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததாகவும், கடைசியாக நித்யாவை பார்க்க அவரது தாய் வந்தபோது கூட 4000 ரூபாய் பணத்தை நித்யாவின் பர்சிலிருந்து எடுத்ததாகவும், இதனால் நித்யாவிற்கும் அவரது தாயாருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாகவும், சம்பவத்தன்று மாலை நித்யாவை நீண்ட நேரம் தொடர்பு கொண்டும் நித்யா போனை எடுக்காததால் வீட்டிற்கு தான் வந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் அம்பத்தூரில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது நித்யாவிற்கு வீட்டில் வைத்து தாலி கட்டியதாகவும், ஆனால் அதன் பிறகு நித்யா தாலியை கழட்டி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்து கொடுங்கையூர் போலீசார் நித்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட பிரேத பரிசோதனையின் முடிவில் உயிரிழந்த நித்யாவின் உடம்பில் எந்தவித காயங்களும் இல்லை என்பதும், ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு அவர் உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து நித்யாவின் உயிரிழப்பிற்கு எது போன்று பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து மருத்துவ ரீதியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நித்யாவின் செல்போனை ஆய்வு செய்த போது நித்யா கடைசியாக மருத்துவர் ஒருவரிடம் பேசியது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆலந்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற அந்த மருத்துவரை கொடுங்கையூர் போலீசார் காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டதில் போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. நித்யா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறி தனது பெற்றோர்களையும் உடன் பழகுபவர்களையும் ஏமாற்றியதும் அம்பலமானது. உண்மையில் நித்யா வீடியோ காலில் அரை நிர்வாணமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகையையும் முழு நிர்வாணமாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் பேசி பல பேரை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறிப்பதை தொழிலாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவருடன் வீடியோ காலில் பேசி ஆசை வலை விரித்த நித்யா அவரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பறித்தது தெரிய வந்தது. வீடியோ கால் வலையில் விழுந்ததால் மருத்துவர் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை பறி கொடுத்துவிட்டு அதனை வெளியே சொல்ல அசிங்கப்பட்டு தவித்து வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதே போன்று வீடியோ காலில் மயங்கி வசமாக சிக்கியவர்தான் பாலமுருகன் என்பதும், அவரும் 5 சவரன் நகை மற்றும் பணத்தினை நித்யாவிடம் இழந்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் நித்யா தன்னுடன் பழகுபவர்களை பார்ட்டி, பப் என அழைத்து சென்று மது போதையில் இருப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இளம் வயதிலேயே மது போதைக்கு அடிமையாகி அதிக பணம் சம்பாதித்து சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோரிடம் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக பொய் கூறி இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. உயிர் இழப்பதற்கு முன்பு நித்யா கடைசியாக மருத்துவர் சந்தோஷ்குமாருக்கு போன் செய்து, நான் உன்னுடன் மனைவியாக வாழ வேண்டும் என உருக்கமாக பேசியதாகவும், ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நித்யாவின் நடவடிக்கைகள் சரியில்லாததால் இதுவரை பணத்தை கொடுத்ததே போதும் என்று தான் அவரிடமிருந்து விலகிவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தோஷ்குமார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சம்பவத்தன்று சந்தோஷ்குமார் நித்யாவின் வீட்டுக்கு வந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. கிடுக்குப்பிடி விசாரணையில் தன்னுடைய பணத்தை எல்லாம் பறித்ததோடு திருமணம் செய்து கொள்ளவும் வற்புறுத்தியதால் சம்பவத்தன்று நித்யாவிற்கு மதுவில் அளவுக்கதிகமான தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து மயங்க செய்த சந்தோஷ்குமார் பின்னர் தலையணியை வைத்து அழுத்தி நித்யாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் நித்யாவின் நகைகளை திருடிச் சென்று கூட்டாளி முஜிபுர் பாஷாவிடம் கொடுத்து வைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து நித்யா கொலை தொடர்பாக மருத்துவர் சந்தோஷ்குமார், முஜிபுர் பாஷா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். நகைகளும் கைப்பற்றப்பட்டது. நித்யாவின் ஐடி ஊழியர் நாடகம் அம்பலமாகி உள்ளது. ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பதாக அளந்துவிட்டு கொண்டிருந்த நித்யாவின் ஆடம்பர வாழ்க்கை அவரது மிதமிஞ்சிய போதை பழக்கத்தாலும் விபரீத வீடியோ கால் வில்லங்கத்தாலும் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆசையில் செய்தாலும் ஆடம்பரத்திற்காக செய்தாலும் குற்றம் கேடு தரும்.